இந்த வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட மக்கள் வந்து ஹமாஸால் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அவங்க திரும்பி தன்னோட நாட்டுக்கு வராங்க. அவங்கள வரவேற்கிற காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 20 பேர் வந்து ரிட்டர்ன் ஆக திரும்பி வராங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு இஸ்ரேல் அரசாங்கம் என்ன செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னா, லேப்டாப் கொடுத்துருக்காங்க, ஃபோன் கொடுத்துருக்காங்க, ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, மற்றும் சில பரிசு பொருட்களை கொடுத்து அவங்கள வரவேற்கிறாங்க இஸ்ரேல் அரசாங்கம். அடுத்து இந்த வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா, பையன் வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் இஸ்ரேலுக்குள்ளே வரான். அவங்கள தான் அவங்க அம்மா வந்து வரவேற்கிறாங்க. அந்த பையன் பேர் வந்து ஜஹாங்கர், அவங்க அம்மா பேர் வந்து ஜனாப். அடுத்து பார்க்குறது வந்து பாகிஸ்தானை பற்றி. பாகிஸ்தான் நாட்டில் கலவரம் நடந்துச்சு. அந்த கலவரத்தை வந்து அடக்கிறதுக்காண்டி பாகிஸ்தான் போலீஸ் வந்து துப்பாக்கிச்சூடு நடத்துனாங்க. இந்த துப்பாக்கிச்சூட்டில் வந்து 200 பேர் கொல்லப்பட்டதாகவும் 500 பேர் வந்து இன்ஜூர்டு ஆனதாகவும் தகவல் வந்திருக்கு. போர்க்காலம் மாதிரி காட்சியளிக்குது அந்த பகுதியை. அடுத்து பார்க்குறது பாகிஸ்தானை பற்றி தான். பாகிஸ்தானில் ஒரு ISI ஏஜென்ட் வந்து இப்போ காரில் போயிருக்காங்க ரோட்டில். அதில் வந்து ஒரு வெடி விபத்து நடந்திருக்கு. மர்மமான முறையில் வந்து வெடி விபத்து நடந்திருக்கு எதிர வந்த கார் மூலியமாக. இதில் வந்து 4 ISI ஏஜென்ட் வந்து கொல்லப்பட்டதாக தகவல் வந்திருக்கு. இது அந்த கார் எப்படி வெடிச்சது என்னன்னு யாருக்குமே தெரியல. இது வந்து ஒரு மர்மமான முறையில் நடந்ததாக இருக்குது.